இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விவோல இருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. விவோல இருந்து என்ன புது ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்றது தெரியல, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே. விவோன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா IQOO இருக்கு. கேட்டா நாங்க தனி பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். IQOOல இருந்து Z3 அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா பட்ஜெட்ல IQOO லான்ச் பண்ற ஒரு ஃபோன், அதுவும் 20,000 ரூபாய்க்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்கோம் இருக்காங்க. சோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டே அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா CoinDCX Go அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இது சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல பிட்காயின்ஸ்லயும் மிச்ச கிரிப்டோ கரன்சிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெட்டரான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு இது கரெக்டா இருக்கு. ஏன்னா இதான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் சேஃபஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆப் அண்ட் இந்தியாவோட சிம்பிளஸ்ட் பிட்காயின் ஆப்பும் இதான். இந்த ஆப்ல பிட்காயின் மிச்ச கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையும் வாங்கலாம், விற்கலாம், ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்றப்ப அதுக்கு எந்த ஃபீயும் கிடையாது, டிரான்சாக்ஷன் ஃபீ கிடையாது. 100 ரூபாயில இருந்து உங்களால டெபாசிட் பண்ண முடியும் அண்ட் வெறும் 10 ரூபாயில இருந்து உங்களால கிரிப்டோ கரன்சிஸ் வாங்கிக்க முடியும். டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ரெண்டுமே 24/7 எப்ப வேணா நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபா மூவ் பண்றாங்க அண்ட் யூசர்ஸோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிட்கோ அப்படின்ற கம்பெனி மூலமா கம்ப்ளீட்டா இன்சூர் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு சேஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப் தான் இந்த CoinDCX Go. யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ வேணும்ன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. பிட்காயின் பத்தின அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. பார்ட் 3ல இந்த ஆப் பத்தி டீடைலா ஒரு வீடியோ வேணுமா, இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோல இந்த ஆப்பை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எப்பவும் போல ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தலாம். எல்லா IQOO ஃபோன் மாதிரி தான் இதோட பாக்ஸோட டிசைன் கொடுத்து IQOO Z3 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி ஸ்டார் வால்யூ பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு 0.94 இருக்கு அண்ட் பாடி பார்த்தோம்னா 0.75 கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, அப்படியே நைஸா ஓபன் பண்ணோம் அப்படின்னா இப்படி விழுகும். IQOO அப்படின்னு எல்லோ கலர் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போனுக்கான TPU கேஸ் அண்ட் ரீடிங் மெட்டீரியல்ஸ், டைப் C கேபிள் வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கடியில பாத்தீங்க அப்படின்னா IQOO Z3 போன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்க விவோ V20 சீரிஸ் மாதிரியே இருக்கு. ஓபன் பண்ணி பார்ப்போம். இதான் IQOO Z3. பார்க்க எப்படி இருக்கு? நல்ல பளபளன்னு விவோ போனை பார்க்குற மாதிரியே இருக்கா? அதுல இருக்க ஒரு டிசைன் லைட்டா MI போனை பார்க்குற ஒரு லுக் இருக்கு. ஸோ டிசைன் பார்க்கறது கொஞ்சம் ஃபெமிலியரா தான் இருக்கு. இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா MI, சாம்சங், விவோ இதுல வந்து மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 9 சீரிஸ்ல அந்த மாதிரி லைட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். சோ இந்த கிவ் அவேக்கு நீங்க என்ன செய்யணும், என்னெல்லாம் ப்ராசஸ் அப்படின்றத இந்த வீடியோக்கு உள்ள எங்க வேணா சொல்லுவேன். அதனால வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. அப்புறம் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அடாப்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா விவோ அப்படின்னு தான் எழுதிருக்கு. இந்த IQOO எடுத்துட்டு விவோ அப்படின்னு போட்டா கூட போன் விவோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்க செட்டிங்ஸ் பார்க்க யூஸ் பண்ண எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதை எப்படி என் கண்ணு முன்னாடி தான் இந்த போனை பிரிச்ச அதுக்குள்ளே யூஸ் பண்றதுக்கு விவோ மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு குறை சொல்ல வந்துட்டு ஓவரா பண்ணாதரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவா இந்த போனை பத்தி சொல்ல. இன்னொரு பிளாக் கலர் சொன்னேன்ல, அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ண முடியாதனால தான் இன்னுமே அதை ரிவ்யூ போடல. ரிவ்யூ சீக்கிரமே வரும். சரி அதை விடுங்க. இன்னைக்கு இந்த போன் லான்ச் ஆயிருக்கு. இந்த போன் எப்படி இருக்கு, இதுல என்ன சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் Snapdragon 768G வந்து கொடுத்திருக்காங்க. இது 765G சில போன்ல பார்த்திருப்போம்ல, அதுல இருந்து ஒரு கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன், இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் டைமா 20,000 ரூபாய்க்குள்ள வந்து கொண்டு வர போறதா சொல்லிருக்காங்க. கேமிங்லயும் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஓரளவு நல்லாவே இருக்கு. ஏதாவது இஷ்யூ இருக்கா, லாக் ஆகுதா, ஹேங் ஆகுதா, இல்ல ஹீட் ஆகுதா அப்படின்ற எல்லாத்தையுமே ரிவ்யூல பேசலாம். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா மிட் ரேஞ்ச்ல ஒரு போனை IQOO லான்ச் பண்றாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கேத்தாப்ல பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நல்லாவே இருக்கு. இதோட காம்பினேஷனா பாத்தீங்கன்னா 6GB RAM 8GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு பார்த்தல அப்படின்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஆனா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். 1-2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். 1TB வரை மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 1TB எத்தனை பேர் வாங்கி போடுவாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிருக்காங்க. RAM பொறுத்தவரை LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் மல்டி டாஸ்கிங்னு இப்போ வரை எந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.58 இன்ச்ல Full HD Plus LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் வந்திருக்கு. அதனால அந்த ஸ்மூத்தான ஃபீல் அப்படின்றது ஓரளவு நல்லாவே கிடைக்குது. 180 Hz வரை நமக்கு டச் சாம்பிளிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் HDR10 சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோ பார்க்கிறதுக்கும் ஓரளவு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், டிஸ்ப்ளே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு சொல்ல. ரிவ்யூல அது என்னன்றதை கேட்டுட்டு எந்த அளவுக்கு ஸ்கிராட்ச் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். பிகாஸ் இதுல இருக்க ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்கிராட்ச் ஆகுதா, ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ரிவ்யூல பேசலாம். தென் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா போன் மாதிரி இதுலயும் 4500 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க பாக்ஸ்குள்ளவே. இதை யூஸ் பண்ணி 3/4 மணி நேரத்துக்குள்ள அதிகபட்சம் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. குவாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சோ பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஒரு சீப்பான குவாலிட்டி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லுக்கும் பார்க்க நல்லா தான் இருக்கு. அண்ட் ப்ராசஸர் பத்தி சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல
பர்ஃபார்மன்ஸ்ல 5G ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னல. இருந்தாலும் 5G நெட்வொர்க் அதாவது அந்த பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே பேண்ட் தான் சப்போர்ட். N77 N78 அப்படின்ற ரெண்டு பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட். ஸோ 5Gக்காக ஃபியூச்சரை நோக்கி இந்த போனை வாங்குறீங்க அப்படின்னா பேண்ட் ரொம்ப கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி சில விஷயங்கள் வச்சு செய்யறது எல்லாமே ரிவ்யூல செய்யலாம். அண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட ஐசோசெல் G3 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது நிறைய போன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க, ஓரளவு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தெரியுது. இந்த பட்ஜெட்ல இருக்க போனை கம்பேர் பண்றப்ப ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது குறை இருக்கா அப்படின்றத பின்னாடி பேசுவோம். அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. 120 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. 4 சென்டிமீட்டருக்குள்ள இருக்க குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஓரளவு நல்லாவே இருக்கு. அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்றதை இப்போதைக்கு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது குறை இருக்கான்றத பின்னாடி பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4K 60 fps ல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மிச்சபடி விவோ போனோட கேமரா ஆப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், நைட் மோட், போர்ட்ரேட், லைவ் போட்டோ. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி விவோ போன் யூஸ் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட UI FunTouch OS 11.1 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாமே விவோ போன் மாதிரியே தான் இருக்கும். சோ ஓவராலாவே இந்த IQOO Z3 பத்தி நான் என்ன சொல்ல வரேன், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா IQOO Z3 ஒரு 2-3 நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் டைரக்டா ரிவ்யூ என்னால போட முடியல. 20,000 ரூபாய்க்குள்ள இப்போ வர ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க Snapdragon ப்ராசஸர் இருக்க 5G சப்போர்ட்டோட ஓரளவு நல்ல குவாலிட்டியோட ஓரளவு நல்ல கேமராவோட யூஸ் பண்றதுக்கு எல்லா வகையிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல காம்படிட்டிவா தான் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே அபிஷியல் பிரைஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த விலைக்கு இந்த போன் வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, ரிவ்யூ பண்ணலாமா, இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு வர்த் இல்ல வேணான்றீங்களா அப்படின்னு என்ன தோணாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள ஒருத்தருக்கு இந்த போன் கிவ் அவே இருக்கு, இந்த Black கலர் வேரியன்ட். சோ இந்த கிவ் அவேல நீங்க கலந்துக்கிட்டு எப்படி இந்த போனை வின் பண்றது அப்படின்னா எப்பயும் போல தாங்க. இந்த தடவை 1 இல்ல 2 இல்ல 3 மரக்கன்று நடணும். நீங்க நட்டு அதை வீடியோ எடுத்து அதுல கண்டிப்பாக உங்களோட பேர் என்ன ஊரு அண்ட் என்ன மரக்கன்று நட்டிருக்கீங்க, மூணுமே வேற வேற மரக்கன்றுகளா இருக்கணும். முடிந்தவரை அந்த மாதிரியே நடுங்க. அந்த வீடியோ நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒண்ணுல டாக் பண்ணுங்க. அதில் ரேண்டமா ஒருத்தரை சூஸ் பண்ணி இந்த போனை நான் கிவ் அவே பண்ண போறேன். ஆக்சுவலா இது இல்ல Black கலர் வேரியன்ட். அதனால முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நம்ம கிவ் அவேல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது மரணட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹாப்பியாவேன். இந்த ஒரு போனுக்காக சொல்ல எல்லாருமே மரணலாம். அண்ட் நம்மளோட TechBoss ஃபேமிலி இதுவரைவே பார்த்தோம் அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து நட்டிருக்கோம். அதனால இந்த வீடியோ நம்ம டார்கெட் லைக் ஷேர் கிடையாது, 10,000 மரம் நடுறதா நம்மளோட டார்கெட். சோ இந்த டார்கெட்டை கண்டிப்பாக நீங்க எல்லாருமே நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். இது ஒரு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 25ஆம் தேதி நான் ஒரு லைவ் வந்து இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு லைவ் வருவேன். அங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கிவ் அவேல நீங்க மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டும் கலந்துக்குவாரு. அதுக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு செமையான வீடியோல நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.